ஹாய்மா, வெங்காயம் பூண்டு வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு கார சட்னி ரெடி பண்ணலாம். வெங்காயம் பூண்டு மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக இருக்கணும் இந்த அளவுக்கு. இது முடிச்சுட்டு கடாயில் எண்ணெய் விட்டு சுத்தமான கடலை எண்ணெய் தயாரித்து வச்சுருக்கோம். மசாலாக்கள்லாம் இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது கடுகு போட்டு கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா ஸ்லோவாக தீ வச்சு நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கணும். வதங்கி முடிச்சதுக்கப்புறம் மஞ்சப்பொடி மிளகாப்பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், உப்பு இதெல்லாம் போட்டு ஸ்லோவாக தீயை வச்சு வதக்கி கொடுங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் விட்டு வதக்கும்போது ஸ்லோவாக தீயை வச்சு வதக்குங்க. ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் வதக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் வெளியிலே வச்சாலும் 1 மாதம் ஆனாலும் கெட்டு